ஸோ நமக்கு பார்ட் பி 5th ரோமன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 21வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழ்காணும் பின்னத்தை தசம வடிவில் எழுதுக. ஸோ கொடுத்துருக்கூடிய பின்னத்தை நம்ம என்ன வடிவத்தில் மாற்றி எழுதணும்? தசம வடிவத்தில் மாற்றி எழுதணும். அப்போ என்ன பண்ணுவோம்? இங்கே பாருங்கள், முழு எண் பகுதி பார்த்திங்கன்னா 153 + 96 + 7 இருக்குங்களா? இதை மூணையும் கூட்டிப்போங்களா? தசம வடிவம் அப்படின்னு நமக்கு எப்படி இருக்கும்? முழு எண் பகுதி இருக்கும், ஒரு புள்ளி இருக்கும், புள்ளிக்கு அப்புறம் நம்பர் இருக்கும் இல்லைங்களா? அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? தசம எண் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு 153, 96, 7 இதெல்லாம் கூட்டுறோம். அப்போ 3 + 6 9, 9 + 7 என்ன வரும்? 16 அப்படின்னு வருங்களா? ஸோ மீதி 1, 5 + 1 6, 6 + 9 15ன்னு வரும். மீதி 1, 1 + 1 என்ன ஆகிடும்? 256ன்னு வந்துடும். அப்போ 256 + 5/10 நமக்கு என்ன இருக்குது? 10 ஒன்றுக்கள் இருக்குது, 10ல் ஒன்றுக்கள் இருக்குது. ஆனால் என்ன இல்லை? 100ல் ஒன்றுக்கள் இல்லை. அப்போ 100ல் ஒன்றுக்கள் இல்லைன்னா என்ன பண்ணிக்கணும்? 0/100ன்னு போட்டுக்கணுங்களா? அடுத்து 1000ல் ஒன்று இருக்க இடத்துல என்ன இருக்குது? 2ன்னு இருக்குது. அப்போ 256 ஒன்றுக்கும் 10ல் ஒன்றுக்கும் நடுமத்தில் தான் புள்ளி வருங்களா? அப்போ புள்ளி வச்சுட்டு மேலே என்ன நம்பர் இருக்கோ அதை போட்டுப்போங்களா? ஸோ அப்போ கொடுத்துருக்கக்கூடிய கொஷினோட தசம வடிவம் என்ன அப்படின்னா 256.502 அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ அடுத்து 22வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இறங்கு வரிசையில் எழுதுக. இறங்கு வரிசை அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருசுலேருந்து சின்னது எழுதணும். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு முழு எண் பகுதி பார்ப்போங்களா? இங்கே 17 இருக்குது, இங்கே 71 இருக்குது, இங்கே 51 இருக்குது, இங்கே 73 இருக்குது, இங்கே 37 இருக்குது. இருக்கிறதுல பெருசு எது? 73 தான். அப்போ 73.51. இதுக்கு அடுத்த சின்னது இருக்க எழுதுவங்களா? ஏன்னா இறங்கு வரிசை அப்படின்னா பெருசுலேருந்து சின்னது. அப்போ 71.53. இதை விட சின்னது எது அப்படின்னா 51.73. அடுத்து 37.51. இதை விட சின்னது எது அப்படின்னா கடைசியாக 17.35 அப்படிங்கிறது தான். அப்போ இறங்கு வரிசை அப்படின்னா என்ன பண்ணுவோம்? பெருசுலேருந்து சின்னதை எழுதிட்டு போகிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இறங்கு வரிசைன்னு சொல்லுவோம். ஏறு வரிசை அப்படின்னா சின்னதுலேருந்து பெருசு எழுதுவோம். அதுவே இறங்கு வரிசை அப்படின்னா பெருசுலேருந்து சின்னது எழுதுறது. அப்போ 22வது கேள்விக்கான பதில் இதுதான். அடுத்து 23வது கேள்வி பார்க்கலாம். அடுத்து 23வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 49 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட வட்டத்தின் சுற்றளவு காண்க. ஸோ வட்டத்தோட சுற்றளவு ஆரம் எவ்வளோ கொடுத்தாங்க? ஆரம் வந்து 6ன்னு எடுத்துப்போங்களா? 6ஓட மதிப்பு 49 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நம்மளை என்ன கேட்குறாங்க? வட்டத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா? அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். வட்டத்தின் சுற்றளவு = 2πr அலகுகள் அப்படிங்கிறது நம்மளோட ஃபார்முலாவா? அப்போ இங்கே பையோட மதிப்பு என்ன பண்ணல? கொஷின்னு கொடுக்கல. பைக்கு 2 மதிப்பு இருக்குது. ஒன்று 22/7 அல்லது என்னது இன்னொரு மதிப்பு 3.14. ஸோ நான் இங்கே பைக்கு என்ன போட்டுக்கிறேன்? 22/7 போட்டுக்கிறேன். 6 இருக்க இடத்துல 49 போடுவாங்களா? அலகுகள் இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது? சென்டிமீட்டர்னு கொடுத்தனால நம்ம சென்டிமீட்டர்னு எழுதிப்போம். அப்போது 2 × 22/7 × 49 சென்டிமீட்டர் அப்படின்ட்டுருக்கு. கீழே என்ன இருக்குது? நமக்கு 7 இருக்குங்களா? மேலே ஏதாச்சும் வகுப்படுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 7ஆம் எப்படில் ஒரு தடவை 7, இது 7 தடவை என்னது நமக்கு 49. அப்போ மீதி என்ன இருக்கும்? 2 × 22 × 7 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்குங்களா? 2 22 பெருக்கணும் என்ன வரும்? 44. ஸோ 44ஓட என்ன பண்ணணும்? 7 பெருக்கணும். அப்போ 44 × 7, 7 4 28 மீதி 2, 7 4 28 + 2 30ன்னு வரும். அப்போ 308 சென்டிமீட்டர். கொஷின் என்ன கேட்டாங்க? வட்டத்தின் சுற்றளவுன்னு கேட்டாங்களா? அப்போ தேர்ஃபோர் வட்டத்தின் சுற்றளவு = 308 சென்டிமீட்டர் தான் சரியான விடை. அடுத்து 24வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 21 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட வட்டத்தின் பரப்பளவு காண்க. ஸோ ஆரம் எவ்வளோங்களா? 21 சென்டிமீட்டருங்களா? வட்டத்தோட என்ன கேட்குறாங்க? பரப்பளவு கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும். என்னது? வட்டத்தின் பரப்பளவு வட்டத்தின் பரப்பளவு = πr² சதுர அலகுகள் அப்படின்னு நமக்கு தெரியுங்களா? பையோட மதிப்பு எதுவுமே கொடுக்கல. அப்போ 22/7. 6 இருக்கிறதுல நமக்கு என்ன இருக்குது? 21 இருக்குது. அப்போ 21² என்ன வரும்? சதுர அலகுகள் அப்படின்னா கொடுத்துருக்க சென்டிமீட்டருக்கு மேலே ஸ்கொயர் போட்டுக்கணுங்களா? இப்போ இதுதான் நம்மளோட மதிப்பு. இப்போ r² அப்படின்னு என்ன அர்த்தம்? 6 2 தடவை பெருக்கணும்னு அர்த்தம். அப்போ 21² என்ன அர்த்தம்? 21 × 21 அப்படின்னு அர்த்தம். அப்போ 22/7 × 21² எப்படி எழுதலாம்? 21 × 21 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மாறாது. அப்படியே எழுதிக்கலாங்களா?
7ஆம் வாய்ப்பாடில் 21 வருமானம், ஒரு தடவை 7, 3 தடவை என்னது 21. இப்போ மீதி என்ன இருக்குது 22 × 3 × 21 சென்டிமீட்டர்னு வரும். 22 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா 66ங்களா? அப்போ 66ஓட 21 பெருக்க போகிறோம். அப்போ 66 × 21 1 6 6 1 6 6 2 6 12 மீதி 1 2 6 12 1 13ங்களா? 6 6 + 2 8 3 1. அப்போ 1386 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எதோட மதிப்பு? வட்டத்தின் பரப்பளவு. தேர்ஃபோர் வட்டத்தின் பரப்பளவு = 1386 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுருக்குக 5⁻7 + 5⁻3 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இதை வந்து சுருக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே விதி பயன்படுத்தலாம். என்ன விதி பயன்படுத்தலாம்? அடுக்குகளின் பெருக்கல் விதி. நம்ம அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்கு வெவ்வேறையாக இருந்து பெருக்கல் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? a⁻m × a⁻n = a⁻m + n அப்படிங்கிற விதியை பயன்படுத்துவாங்களா? அப்போ 5⁻7 × 5⁻3 = 5⁻7 + 3ன்னு வரும். அப்போ 5⁻7 + 3 என்னது 10. அப்போ தேர்ஃபோர் 5⁻7 × 5⁻3ஓட மதிப்பு 5⁻10 தான் சரியான விடை. அடுத்து 26வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு என்னது அடுக்குகளின் பெருக்கல் விதியை பயன்படுத்தலாங்களா? ஸோ அப்போ அடுக்குகளின் பெருக்கல் விதி என்ன? அடிமானம் எல்லாம் சமமாக இருக்கா? அப்போ a⁻m × a⁻n = a⁻m + nங்களா? ஃபஸ்ட்டு நம்ம தொகுதி எடுத்துக்கலாம். -1 பவர் 6 × -1 பவர் 7 × -1 பவர் 8. இது எப்படி எழுதலாம்? -1 பவர் 6 + 7 + 8ன்னு எழுதலாங்களா? அப்போ -1 பவர் 6 + 7 என்ன 13. 13 + 8 21. அடுத்து நம்மளோட பகுதியில் இருக்கிறது எழுதிக்கிறோம். -1 அடுக்கு 3 -1 அடுக்கு 5ங்களா? இப்போ என்ன வரும்? -1 அடுக்கு 3 + 5 -1 அடுக்கு 5 + 3 8ன்னு வந்துருங்களா? இப்போ தனித்தனியாக எழுத போகிறோம். அப்போ -1 அடுக்கு 6 கொஷின் என்ன கொடுத்தாங்களோ அதை எழுதிக்கலாம். -1 அடுக்கு 8 வகுத்தல் -1 அடுக்கு 3 -1 அடுக்கு 5ங்களா? ஸோ மேலே நம்மளோட தொகுதி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -1 அடுக்கு 21 கண்டுபிடிச்சாச்சு. பகுதி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -1 அடுக்கு 8 கண்டுபிடிச்சிருக்கோங்களா? இப்போ மறுபடியும் என்ன பண்ணலாம்? அடுக்குகளின் வகுத்தல் விதியை பயன்படுத்த போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிமான சமமாக இருக்கும், அடுக்கு வித்தியாசமாக இருக்கும், வகுத்தலில் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்? a⁻m - nன்னு போடுவாங்களா? ஸோ அதே தான் இங்கேயும் போட போகிறோம். அப்போ என்ன வரும்? -1 அடுக்கு 21 - 8 அப்படின்னு வரும். அப்போ -1 ஸோ 21ல் 8 போயிடுச்சுன்னா அப்போ என்ன வரும்? -1 அடுக்கு 13 தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ அடுத்து 27வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4x⁻2 + 3x × y + 9y⁻2ஐயும் 2x⁻2 - 9xy + 6y⁻2ஐயும் கூட்டுக. இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கூட்டணும். அந்த கூட்டற்பலர் கோவையின் படியினை காண்க. ஸோ வரக்கூடிய மதிப்பு இருக்கு இல்லைங்களா? அதோட படி என்ன அப்படின்னு எழுத சொல்கிறாங்க. அப்போ கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கோவையோட 2வது கோவை கூட்ட சொல்கிறாங்களா? ஃபஸ்ட்டு கோவை எழுதிக்கலாம். ஸோ கூட்டுகன்னு கொடுத்தனால கூட்டல் போட்டுட்டு 2வது இருக்க கோவை எழுதிக்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம்? நம்ம இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது வெளியே எடுத்து எழுதுவாங்களா? அப்போ ஃபஸ்ட்டு எதுவுமே மாறாது, அப்படியே வரும். 2வது ப்ராக்கெட்டுக்கு வெளியே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். கூட்டுகன்னு கொடுத்ததுனால இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ ப்ளஸ் இருக்கும்போது உள்ளே இருக்கிறது என்ன ஆகும்? அப்படியே வரும், எதுவுமே மாறாது. மைனஸில் இருந்தால் தான் என்ன ஆகும்? ப்ளஸில் இருக்கிறது மைனஸாகவும் மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ஸாகவும் வரும். அடுத்து என்ன பண்ணுவோம்? ஒத்த உறுப்புகள்லாம் சமமாக எழுதுவாங்களா? இங்கே 4x² இருக்குது, இங்கே 2x² இருக்குங்களா? ஸோ அப்போ இது ரெண்டையும் பக்கத்து பக்கத்தில் எழுதிக்கிறோம். அப்போ ஒத்த உறுப்புகள் பக்கத்து பக்கத்தில் எழுதுகிறோம். அடுத்து என்ன இருக்குது? இங்கே 3xy இருக்குது, இங்கே -9xy இருக்குங்களா? அதை பக்கத்து பக்கத்தில் எழுதிக்கிறோம். அடுத்து என்ன இருக்குது? y² இருக்குங்களா? இங்கே +9y² இருக்குது, இங்கே +6y² இருக்குங்களா? அப்போது இந்த ஃபஸ்ட் ரெண்டில் எது பொதுவாக இருக்குது? ரெண்டுக்கும் x² பொதுவாக இருக்குது. அப்போ அதை வெளியே எடுத்துட்டோம்னா மீதி இங்கே என்ன இருக்கும்? 4 இருக்கும், இங்கே 2 இருக்குங்களா? அடுத்து 2வது 3வது 4வதுல என்ன இருக்குது? பொதுவாக xy இருக்குது. அப்போ xy வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே என்ன நம்பர் இருக்கும்? 3 - 9 இருக்கும். அடுத்து கடைசீட்டில் 2லேயும் பார்த்தீங்க அப்படின்னா என்னது பொதுவாக இருக்குது? y² இருக்குது. அப்போ y வெளியே எடுத்துட்டோம் உள்ளே என்ன இருக்கும்? 9 + 6ன்னு இருக்கும். அப்போ 4 + 2 6x²,
இங்கே 3 மைனஸ் 9 என்ன வரும் -6 இன்ட்டு XY. ஸோ 9 + 6 என்னது 15 y² அப்படின்னு வருங்களா. இப்போ முதல் ஸோ எத்தனை உறுப்புகள் இருக்குது 1 2 3 உறுப்புகள் இருக்குது. இங்கே x2 இருக்குது அடுக்கு. இங்கே x⁴1 y⁴1 இருக்கும். அடுக்கு 2 கூட்டினா 2ன்னு வந்துடும். இங்கே என்ன இருக்குது 2 வந்துருக்குங்களா. ஸோ எனவே கோவையின் படி ஸோ வரக்கூடிய ஆன்சரோட படி தானே கேட்டாங்க. எனவே கோவையின் படி = 2 ஆகும். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இந்த கோவையை நம்ம கூட்டி வர மதிப்போட படி வந்து எனக்கு என்னது 2 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ அடுத்து 28வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பின் வருவனவற்றின் படி காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. எத்தனை உறுப்பு இருக்குது பாருங்கள் 1 2 3 4 உறுப்பு இருக்கா. அப்போ ஒன்றுக்கும் தனியாக படி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 3 இது முதல் உறுப்பு. அடுத்து ரெண்டாவது இருக்குது 3A 3 × A⁻3C -2 A⁻2 B⁻2 C⁻2ங்களா. அப்போ இங்கே பிக்கு சிக்கு எதுவுமே இல்லைன்னா 1ன்னு போட்டுப்போங்களா. எங்கெங்கெல்லாம் அடுக்கு கொடுக்கலையோ அந்த இடத்துல என்ன இருக்கிறதா அர்த்தம் 1 இருக்கிறதா அர்த்தங்களா. அப்போ இங்கே என்ன அடுக்கு வரும். ஸோ இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது, 1 இருக்குது. அப்போ ஒத்த உறுப்புகள் இருக்கக்கூடிய அடுக்குகளோட கூடுதல் கண்டுபிடிப்போங்களா. அப்போ 3 + 1 4 4 + 1 என்னது 5. இங்கே என்ன வரும் 3 + 1 4ன்னு வந்துடும். இங்கே என்ன வரும் 3 + 1 4ன்னு வரும். இங்கே என்ன இருக்குது A⁻2 இருக்குது, Bக்கு 2 இருக்குது, Cக்கு 2 இருக்குங்களா. அப்போ 2 + 4 4 + 2 6. ஒரு ஸோ அடுக்குகளில் எந்த அடுக்கு பெருசாக இருக்கோ அதான் அந்த கோவையின் படின்னு சொல்லுவாங்களா. அப்போ இங்கே பெருசாக இருக்கிறது என்னது 6. எனவே இக்கோவையின் படி = 6 ஆகும் தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ அடுத்து 29வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள கோணங்களை கொண்டு முக்கோணம் அமைக்க இயலுமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 கோணங்கள் கொடுத்துருக்காங்களா. முக்கோணம் அமைக்க முடியும் அப்படின்னா 3 கோணங்களோட கூடுதல் நமக்கு என்ன வரணும் 180 டிகிரி அப்படின்னு வரணுங்களா. அப்போது 3 கோணங்களின் கூடுதல் = நமக்கு என்ன வரணும் 180 டிகிரின்னு வரணுங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் 56 டிகிரி + 64 டிகிரி + 60 டிகிரியை கூட்ட போகிறோம். இப்போ 56 64 60 6 + 4 10ங்களா. மீதி 1 5 + 1 6 6 + 6 12 12 + 6 18. அப்போ என்ன ஆகிடுச்சு இதை 3யும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது 180 டிகிரி கிடைக்குது. எனவே கொடுக்கப்பட்ட கோணங்களை கொண்டு ஸோ கொடுத்துருக்கக்கூடிய கோணங்களை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் முக்கோணம் அமைக்க இயலும். ஸோ முக்கோணம் வந்து நம்மளால் அமைக்க முடியும். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ அடுத்து 30வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒத்த உறுப்புகளை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இருக்கிறது பாருங்கள் இங்கே 12x³ இருக்குங்களா. அப்போ x³ இருக்குது வேறு எங்கேயா இருக்கான்னு பாருங்களேன். வேறு எங்கேயுமே என்ன இல்லை நமக்கு x⁻3 அப்படிங்கிறது இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது. 4வது ஆப்ஷனில் x⁻3 இருக்கா. இங்கே y⁻2 இருக்குது. வேறு எங்கேயா இருக்குது அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா இல்லை. அப்போ இந்த 2 ஆப்ஷனே நாங்கள் வராது. அடுத்து இங்கே என்ன இருக்குது y⁻3 இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் y⁻3 இருக்குது, இங்கே x⁻2 இருக்குது, இங்கே இருக்குது z⁻1 இருக்குது, இங்கே z⁻1 இருக்குங்களா. அப்போ ஒத்த உறுப்புகள் அப்படின்னா நம்மளோட மாறிகள் வந்து எப்படி இருக்கும் சமமாக இருக்கும். மாறிகள் அப்படின்னா ஸ்மால் ஏலேருந்து z வரைக்கும். அப்போ -y⁻3 x⁻2 z-ம் -5 y⁻3 x⁻2 z⁻1 ரெண்டுலேயும் பாருங்கள் சமமாக இருக்குது. ஸோ அப்போ இது 2 போயிடுச்சு. அப்போ மீதி இதே மாதிரி வேறு எதுவுமே இல்லை. அப்போ ஒத்த உறுப்புகள் அப்படிங்கிறது 2வது 5வது தான் என்ன இருக்குது ஒரே மாதிரியான உறுப்புகள் இருக்குது. அடுத்து 31வது கேள்வி பார்க்கலாம். ஸோ அடுத்து 31வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க சுருக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4⁵5 × A⁸8 × B⁵3 வகுத்தல் 4⁵3 × A⁵5 × B⁵2 அப்படின்னு இருக்குங்களா. ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா மேலே பகுதியிலையும் நமக்கு தொகுதியிலையும் பகுதியிலையும் ஒரே மாதிரி இருக்கா. தனித்தனியாக பிரித்து எழுதுகிறோம். ஸோ அப்போ 4ன்னு இருக்க தனியாக பிரிக்கிறோம். அடுத்து ஏவை தனியாக பிரிக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம் பியை தனியாக பிரிக்கிறோம்.
அப்போ தனித்தனியாக பிரிச்சுட்டோம் அப்படின்னா என்ன விதி பயன்படுத்தலாம்? நம்ம அடுக்குகளின் வகுத்தல் விதியை பயன்படுத்தலாங்களா? எப்படி இருக்கும்? அடிமானம் சமமாக இருக்கும், அடுக்கு வித்தியாசமாக இருந்தால் ஏயின் அடுக்கு m மைனஸ் என்னன்னு எழுதலாங்களா? இப்போ இந்த விதி தான் பயன்படுத்த போகிறோம். அப்போ 4 அடுக்கு 5 மைனஸ் 3 இன்ட்டு ஏயின் அடுக்கு 8 மைனஸ் 5 இன்ட்டு பியின் அடுக்கு 3 மைனஸ் 2ன்னு வரும். ஈக்குவல் டு 4 அடுக்கு 5 மைனஸ் 3 என்ன 2 இன்ட்டு ஏயின் அடுக்கு 8 மைனஸ் 5 என்ன 3 இன்ட்டு பியின் அடுக்கு 3 மைனஸ் 1 என்ன 1. அப்போ 4 அடுக்கு 2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 4 வந்து 2 தடவை பெருக்கணும். அப்போ 4 நாள் என்ன வரும் 16ன்னு வந்துடுங்களா? அப்போ 16 ஏயின் அடுக்கு 3 பியின் அடுக்கு 1 தான் சரியான விடை. அப்போ தேர்ஃபோர் 4 அடுக்கு 5 ஏயின் அடுக்கு 8 இன்ட்டு பியின் அடுக்கு 3 வகுத்தல் 4 அடுக்கு 3 இன்ட்டு ஏயின் அடுக்கு 5 இன்ட்டு பியின் அடுக்கு 2ஓட மதிப்பு 16 ஏயின் அடுக்கு 3 பியின் அடுக்கு 1 தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ அடுத்து 32வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, படத்தில் எக்ஸின் மதிப்பை காண்க, எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா? படம் என்னவாக இருக்குது? ஒரு முக்கோணமாக இருக்குது. முக்கோணத்தோட 3 கோணங்களின் கூடுதல் நமக்கு என்ன வரும்? 180 வருங்களா? ஸோ அப்போ முக்கோணம் அப்படின்னாவே 3 கோணங்களின் கூடுதல். 3 கோணங்களை நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு எதுக்கு சமமாக இருக்கும்? 180 டிகிரிக்கு சமமாக இருக்கும். அப்போ 3 கோணங்களின் கூடுதல் வந்து 180 டிகிரிங்களா? இங்கே ஒரு கோணம் என்ன கொடுத்துருக்காங்க? 80 டிகிரி. இன்னொரு கோணம் என்ன கொடுத்துட்டாங்க? 55 டிகிரி. இன்னொரு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இதோட மதிப்பு தான் நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 180க்கு சமமாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 80 55 கூட்டணும். அப்போ 5 8 + 5 15. அப்போ 135 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரின்னு வருங்களா? அப்போ எனக்கு எது வேணும்? எக்ஸ் மதிப்பு தான் வேணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் 135 ஈக்குவலுக்கு அந்தாண்ட போச்சுன்னா என்னாகும்? மைனஸ் 130ன்னு வந்துடும். 135ன்னு வந்துடுங்களா? இப்போ இதை கழிக்கிறோம். 0லேருந்து 5 கழிக்க முடியாது. அப்போ அது 10 ஆகிடும். இவங்க ஒன்று கடன் கொடுத்தனால 7 ஆயிடுவாங்களா? 10ல் 5 போயிடுச்சுன்னா 5, 7ல் 3 போயிடுச்சுன்னா மீதி 4, 1ல் 1 போயிடுச்சுன்னா 0. அப்போ எக்ஸோட மதிப்பு தான் நம்ம கொஷினில் கேட்டாங்க. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னா 45 டிகிரி. அடுத்து 33வது கேள்வி பார்க்கலாம். ஸோ அடுத்து 33வது கேள்வி பாருங்கள். எம்மின் மதிப்பு காண்க, எம்மோட மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் 6 அடுக்கு 2 இன்ட்டு 6 அடுக்கு m ஈக்குவல் டு 6 அடுக்கு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு எழுதலாம். 6 அடுக்கு 2 இன்ட்டு 6 அடுக்கு m ஈக்குவல் டு 6 அடுக்கு 5ன்னு வரும். இது எப்படி இருக்குது அப்படின்னா அடிமானம் சமமாக அந்த அடுக்குகளை கூட்டுவாங்களா? ஸோ அடுக்குகளின் பெருக்கல் விதியை பயன்படுத்துகிறோம். ஏயின் அடுக்கு m இன்ட்டு ஏயின் அடுக்கு n ஈக்குவல் டு ஏயின் அடுக்கு m ப்ளஸ் n எழுதலாங்களா? அப்போ 6 அடுக்கு 2 இன்ட்டு 6 அடுக்கு m ஈக்குவல் டு 6 அடுக்கு 5. அப்போ 6 அடுக்கு 2 ப்ளஸ் m ஈக்குவல் டு 6 அடுக்கு 5ன்னு வருங்களா? இப்போ நம்மளோட எப்படி இருக்குது? அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்குகளை ஒப்பிடலாங்களா? அப்போ 2 அடுக்கு சமப்படுத்துகிறோம். அப்போ எனக்கு எதோட மதிப்பு வேணும்? எம்மோட மதிப்பு தான் வேணும். அப்போ எம்மை மட்டும் வச்சுக்கிறேன். இங்கே இருக்கிற ப்ளஸ் 2 ஈக்குவல் கந்தாரு போச்சுன்னா எனக்கு மைனஸ் 2 ஆயிரும். அப்போ 5 மைனஸ் 2 3. அப்போ எம்மோட மதிப்பு என்ன அப்படின்னா 3ங்க தான் சரியான விடை. அடுத்து 34வது கேள்வி பார்க்கலாம். ஸோ அடுத்து 34வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். முக்கோணம் PQR. ஸோ PQR அப்படிங்கிற முக்கோணத்தில் ஆரில் அமையும் ஆங்கிள் SRQ என்ற வெளிக்கோணத்தை கண்டுபிடி. SRQ அப்படிங்கிறது என்னது? இந்த இதுதான், இதோட வெளிக்கோணத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா? நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னா வெளிக்கோணம் ஈக்குவல் டு, வெளிக்கோணம் தெரியணும் அப்படின்னா ஈக்குவல் டு எதுக்கு சமம் அப்படின்னா 2 உள் எதிர்கோணங்களின் உள்ளே இருக்கக்கூடிய எதிர் கோணங்களோட கூடுதல். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ஃபார்முலா. அப்போ வெளிக்கோணம் ஈக்குவல் டு 2 உள்ளெதிர் கோணங்களின் கூடுதல். ஸோ இதை ரெண்டையும் கூட்டணும். அப்போது வெளிக்கோணம் அப்படிங்கிறது என்னது? நமக்கு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போது வெளிக்கோணம் எக்ஸ் ஈக்குவல் டு உள்ளெதிர்கோணம் ஒன்று வந்து என்னது 38 டிகிரி, இன்னொரு வந்து என்னது 44 டிகிரிங்களா? இப்போ இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா தான் என்னது? வெளிக்கோணம் தெரியும். அப்போ 38 44, 8 + 4 12, மீதி 1, 4 4 8. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 82 டிகிரி. அப்போ வெளிக்கோணத்தோட மதிப்பு என்ன அப்படின்னா நமக்கு 82 டிகிரி தான் சரியான விடை. ஸோ அடுத்து 35வது கேள்வி பார்க்கலாம்.
ஸோ அடுத்து 35வது கேள்வி பாருங்கள். பாஸ்கல் முக்கோணத்தில் 9வது வரிசையில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை யாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பாஸ்கல் முக்கோணத்தோட 9வது வரிசை நமக்கு என்னென்னு தெரியணும். அந்த 9வது வரிசையில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 வரும், அடுத்து 1 1 இது முதல் வரிசை, 2வது வரிசைங்களா இதே மாதிரி போட்டே வரும். அப்போ 1 2 1ன்னு வரும், அடுத்து 1 3 3 1ன்னு வரும், அடுத்து 1 4 6 4 1, அடுத்த வரிசை நமக்கு எப்படி வரும் 1 5 10 10 5 1 1 6 15 20 15 6 1, அடுத்து 1 7 21 35 35 21 7 1, அடுத்த வரிசை 1 8 28 56 70 56 28 8 1, அடுத்த வரிசை எப்படி வரும் 1 9 36, அடுத்து 28 56 கூட்டணுங்களா, 8 6 கூட்டினா என்ன வரும் 14, மீதி 1 3 5 8 84 126 இப்படி போய்கிட்டே இருக்குங்களா. ஸோ நமக்கு 8வது வரிசையோட கூடுதல் தான் கேட்குறாங்க. அப்போ இது 3வது வரிசை, இது 4வது வரிசை, இது 5 6 7 8 இது 9. அப்போ இந்த 9வது வரிசையோட கூடுதல் தான் நம்ம கேட்குறாங்க. அப்போ நமக்கு இந்த 10வது வரிசை தேவையே இல்லை. அப்போ பாருங்கள், இந்த 9வது வரிசையோட கூடுதல் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். கூடுதல் அப்படின்னா என்னென்னா, இங்கே 9வது வரிசையில் இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் கூட்ட போகிறோம். 56 + 70 + 56 + 28 + 8 + 1 இதை கூட்டணும் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 256. அப்போ பாஸ்கல் முக்கோணத்தோட 9வது வரிசையில் உள்ள எண்களோட கூட்டுத்தொகை எவ்வளோ அப்படின்னா 256. அடுத்து பார்ட் சி 6வது ரோமன்ய வினாக்களுக்கு விடையலின்னு கொடுத்துருக்காங்க. 36வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.7ஐ தசம எண்கோட்டில் குறிக்க. ஸோ 1.7 நம்ம எதில் குறிக்கணும், தசம எண்கோட்டில் குறிக்கணுங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஒரு எண்கோடு வரைஞ்சிப்போம், 0 போட்டுப்போம், 4 சின்ன கோடு போடணும், ஒரு 5வது பெருசு, அடுத்து 4 சின்ன கோடு, அடுத்து 1ன்னு மார்க் பண்ணுவாங்களா, 2 3 4, அடுத்து ஒரு பெரிய கோடு 1 2 3 4, 10வது கோட்டில் 2ன்னு போடுவோம், அடுத்து மறுபடியும் 4 சின்ன கோடு, ஒரு பெரிய கோடு, அடுத்து 4 சின்ன கோடு, அடுத்து 3ன்னு குறிப்போங்களா. இல்லை 1.7 எதுன்னு கேட்குறாங்க. அப்போது 1.7னா 1க்கு அடுத்து இருக்கக்கூடிய 7வது கோடு, சின்ன கோட்டில் 7 1 2 3 4 5 6 7. அப்போ 1.7 அப்படிங்கிறது இதுதான். ஸோ இதை என்ன பண்ணுறாங்க, இந்த தசம எண்ணை எண்கோட்டில் குறிக்க சொல்கிறாங்க. 36வது கேள்விக்கு இதுதான் விடை. அடுத்து 37வது கேள்வி பார்க்கலாம். அடுத்து 37வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெளிப்புற ஆரம் 32 சென்டிமீட்டர். வெளிப்புற ஆரம் அப்படின்னா கேபிட்டல் ஆர்னு எடுத்துப்போங்களா. கேபிட்டல் ஆரோட மதிப்பு 32 சென்டிமீட்டருங்களாம். உட்புற ஆரம்னா ஸ்மாலரோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க 18 சென்டிமீட்டர் கூடைய வட்டப்பாதையின் பரப்பளவு. வட்டப்பாதையோட பரப்பளவு கேட்குறாங்களா. ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம். வட்ட பாதையின் பரப்பளவு. வட்டப்பாதையின் பரப்பளவு ஃபார்முலா என்ன, பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள். அப்போ பையோட மதிப்பு நம்ம கொஷினில் எதுவுமே கொடுக்கல. அப்போ 22/7 எடுத்துப்போம். கேபிட்டல் ஆரோட மதிப்பு 32, இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்கனால 32 ஸ்கொயர், ஸ்மால் ஆரோட மதிப்பு என்ன 18, இங்கே ஸ்கொயர் இருக்கனால 18 ஸ்கொயர் சென்டிமீட்டர் சதுர அலகுகள்னால மேலே ஸ்கொயர் போட்டுப்போங்களா. இப்போ இதை எழுதுகிறோம். இது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு ஃபார்முலா, ஒரு அல்ஜிப்ரிக் ஃபார்முலா, ஏற்கனவே ஃபார்முலா பயன்படுத்துகிறோம். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருந்தால் நம்ம எப்படி எழுதலாம், சாரி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருந்தால் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். அப்போ 22/7 அப்படியே வரும். இன்ட்டு 32 + 18 32 - 18 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம். ஏ இருக்க இடத்துல நமக்கு 32 இருக்குது, பி இருக்க இடத்துல 18 இருக்குங்களா. அப்போ எழுதிக்கலாம். அப்போ 22/7 இன்ட்டு 32 18 கூட்டினா என்ன வரும் 50. 32 18 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்னது 14.
சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். இப்போ 7ஆம் வாய்ப்பாட்டில் ஒரு தடவை 7, 2 தடவை என்னது 14ங்களா? அப்போ மீதி என்ன இருக்குது? 22 × 50 × 2. அப்போ இதை பெருக்கலாமுங்களா? எப்படி பெருக்கலாம்? 50 2 பெருக்கலாமா? 50 2 பெருக்கணும் அப்படின்னு என்னது 100. அப்போ 22 × 100 2200 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எல்லா இடத்துலையுமே வரணும் சென்டிமீட்டர் ஸ்கொயர், இங்கேயும் சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ நம்ம கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க? வட்டப்பாதையின் பரப்பளவு கேட்டிருந்தாங்களா? தேர்ஃபோர் வட்டப்பாதையின் பரப்பளவு ஈக்குவல் டு வட்டப்பாதையோட பரப்பளவு எவ்வளோ? 2200 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ அடுத்து 38வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சுருக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2/6 6/2ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 2/4 அடுக்கு 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னா, a/m அடுக்கு என்னன்னு இருக்குங்களா? அப்போ எப்படி எழுதுவோம்? a/m × n அடுக்குகளின் அடுக்கு விதி மாதிரி இருக்குது. அப்போ நம்ம கொடுத்துருக்க கொஷின் அப்படி எழுதிக்கலாங்களா? கொஷின் என்ன கொடுத்தாங்க? 2/6 அடுக்கு 2 அடுத்து 2/4 அடுக்கு 7ன்னு இருக்குங்களா? அப்போ அது எப்படி எழுதுவோம்? 2/6 × 2 × 2/4 × 7 அப்படின்னு எழுதுவோம். அப்போ 2/6 2 12 மறுபடியும் × 2/4 4 7 28ங்களா? இது மறுபடியும் எப்படி இருக்குது அப்படின்னா, அடுக்குகளின் பெருக்கல் விதி பயன்படுத்தலாம். எப்படி? a/m × a/n = a/m + n பயன்படுத்தலாங்களா? அடிமானம் சமமாக இருக்குது, அடுக்கு வித்தியாசமாக இருக்குது. அப்போ 2/12 + 28ன்னு வரும். அப்போ 12 28 கூட்டுவாங்களா? 8 + 2 10 மீதி 1. ஸோ இங்கே 4ன்னு வந்துடும். அப்போ 2/40. அப்போ கொடுத்துருக்க கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க? 2/6 அடுக்கு 2 × 2/4 அடுக்கு 7 மதிப்பு 2/40ங்கிறது சரியான விடை. அடுத்து 39வது கேள்வி பார்க்கலாம். அடுத்து 39வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a = 2 a 3 ஏவோட மதிப்பு 3ங்களா? பியோட மதிப்பு 2ஆக இருந்துச்சு அப்படின்னா a + b அடுக்கு பியோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்களா? அப்போ a + b அடுக்கு b = a இருக்க இடத்துல 3ன்னு போடணும், b இருக்க இடத்துல 2 அடுக்கு 2ங்களா? அப்போ 3யும் 2 இப்போ கூட்டுறோம். 3 + 2 என்ன? 5. அப்போ 5/2 5/2ன்னு என்ன அர்த்தம்? 5 2 தடவை பெருக்கணும். அப்போ 5 5 25. கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க? a கூட்டல் b அடுக்கு பியோட மதிப்பு என்ன அப்படின்னா 25 தான் சரியான விடை. அடுத்து 40வது கேள்வி பார்க்கலாம். அடுத்து 40வது கேள்வி, 2a/2 + 3ab - b/2 - 3a/2 - a - b - 3b/2 படியை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு கொடுத்தது அப்படியே எழுதிக்கலாம். 2a/2 + 3ab - b² மைனஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்க 2 என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து என்ன பண்ணும்? ப்ராக்கெட்லேருந்து வெளியே எடுத்து எழுதுவாங்களா? ஃபஸ்ட்டு இருக்கிறது எதுவுமே மாறாது, அப்படியே வரும். அடுத்து ரெண்டாவதுக்கு முன்னாடி என்ன குறி இருக்குதுன்னு பார்க்கணும். மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா உள்ள மைனஸ் இல்லாத இடத்துல மைனஸ் வரும், மைனஸாக இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறிடுங்களா? அப்போ இங்கே நமக்கு என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்போ இங்கே 3a² முன்னாடி எதுவுமே இல்லை, அப்போ மைனஸ் ஆகிடும். இங்கே -ab வந்து +ab ஆகிடும். இங்கே -3b/2 வந்து என்ன ஆகிடும்? +3b/2ன்னு வந்துடும். அடுத்து என்ன பண்ணுவோம்? ஒத்த உறுப்புகள் பக்கத்தில் எழுதுவாங்களா? அப்போ a² அப்படிங்கிற ஒத்த உறுப்புகள் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு பக்கத்தில் எழுதிடுறோம். அடுத்து ab அப்படிங்கிற ஒத்த உறுப்புகள் இருக்குங்களா? அதை எழுதுகிறோம். அப்போ 3ab + ab. அடுத்து b²ங்கிற உறுப்பு இருக்குது பாருங்கள், -b² + 3b²ங்களா? இப்போ இது எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம்? ரெண்டுக்கும் பொதுவாக என்ன இருக்குது? a² இருக்குங்களா? அப்போ அதை வெளியே எடுத்துரும். அப்போ a² நம்ம பொதுவாக எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே என்ன இருக்கும்? என்ன இருக்கோ அதை எழுதணும். இங்கே 2 இருக்குது, இங்கே -3 இருக்குது. ப்ளஸ் இந்த இது ரெண்டுலேயும் எது பொதுவாக இருக்குது அப்படின்னா ஏபிங்கிறது பொதுவாக இருக்குது. அப்போ அதை வெளியே எடுத்துட்டோம்னா 3, இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்கிறதா அர்த்தங்களா? அடுத்து ப்ளஸ். ஸோ இது ரெண்டுலேயும் பொதுவாக என்ன இருக்குது? b/2 இருக்குது. அப்போ b/2 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா -1 +3 அப்படின்னு கிடைக்குங்களா? இப்போ இதை தான் சால்வ் பண்ண போகிறோம். அப்போ 2 - 3 என்னது? -1 a/2 3 + 1 4ab இங்கே நேரம் +2 b² வந்துடுங்களா? அப்போ -a/2 + 4ab + 2 b/2
2 அப்படின்னு என்ன பண்ணியாச்சு, இந்த கொடுத்துருக்க சமன்பாடு கழித்தல் கண்டுபிடிச்சாச்சு. இதோட படி கேட்குறாங்களா? இங்கே படி பார்த்திங்கன்னா மொத்தம் 3 உறுப்பு இருக்குது. ஏ ஸ்கொயருங்கிற உறுப்பு, 4ab ஒரு உறுப்பு, 2b ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்குங்களா? 3 உறுப்பில் முதல் உறுப்போட அடுக்கு வந்து 2, ரெண்டாவது உறுப்போட அடுக்கு என்னது 1 + 1 2 மூணாவது உறுப்போட அடுக்கும் 2. அப்போ எனவே இந்த கொடுத்துருக்கக்கூடிய கோவையின் படி வந்து நமக்கு என்னது, எது பெருசோ அதான் எழுதுவோம். அப்போ 3க்குமே நமக்கு என்ன தான் வந்திருக்கு, 2ன்னு தான் வந்திருக்கு. எனவே இக்கோவையின் படி = 2 ஆகும் தான் சரியான விடை. அடுத்து 41வது கேள்வி பார்க்கலாம். ஸோ அடுத்து 41வது கேள்வி, முக்கோணத்தின் 3 கோணங்களும் 3:5:4 3 விகிதம் 5:4 என்ற விகிதத்தில் இருந்தால் அக்கோணங்களை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 3 நமக்கு தெரியும், ஒரு முக்கோணம் அப்படின்னாவே 3 கோணங்களோட கூடுதல் வந்து 180 டிகிரியாக இருக்கணும். இங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு 3 கோணங்களும் கொடுக்காம இத்தனை விகிதத்தில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ கோணங்கள் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், கோணம் எக்ஸ் என்க. ஸோ கோணத்தை நமக்கு என்னன்னு தெரியாது, ஒரு கோணம் கூட தெரியாதுங்கனால எல்லாமே என்ன எடுத்துக்கிறோம், எக்ஸ் எடுத்துக்கிறோம். அப்போ 3 கோணங்கள் எக்ஸில் 3 கோணங்கள், முதல் பகுதி எப்படி இருக்கும், 3 பகுதியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ 3 கோணங்கள் = எப்படி வரும், 3xங்கிறது ஒரு கோணம், 5xன்னு ஒரு கோணம், 4x. ஏன்னா அப்படி தானே கொடுத்துருக்காங்க, ஒன்று 3 பிரியுது, ஒன்று 5, ஒன்று 4 பிரியுதுன்னு கொடுத்துட்டாங்களா? அப்போ 3x 5x 4xன்னு போட்டுரும். நமக்கு தெரியும் 3 கோணங்களின் கூடுதல் வந்து 180 டிகிரின்னு தெரியுங்களா? முக்கோணத்தோட இது என்னது, 3 கோணங்களின் கூடுதல் வந்து நமக்கு என்னவாக இருக்கும், 180 டிகிரியாக இருக்கும். அப்போ 3 கோணங்கள் என்ன, முதல் கோணம் 3x, ரெண்டாவது கோணம் 5x, மூணாவது கோணம் 4xோட மதிப்பு எவ்வளோக்கு சமமாக இருக்கும், 180க்கு சமமாக இருக்கும். ஸோ 3 + 5 8, 8 + 4 12x. அப்போ 12xோட மதிப்பு 180க்கு சமமாக இருக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு தான் வேணும். இங்கே 12 பெருக்கல் இருக்கிறது ஈக்குவலுக்கு இருந்தாலும் வந்தால் என்ன ஆகும், வகுத்தில் வந்துடும். 3ஆம் பாட்டில் 4 தடவை 12, இது 6 தடவை 18, 60 தடவை என்ன வரும், நமக்கு 180ன்னு வருங்களா? அடுத்து அதே 4ஆம் பாடல 60 வகுக்கிறோம். 4ஆம் பாடல ஒரு தடவை 4, மீதி 2, இந்த 0 கீழே இருக்கிறோம். ஸோ 4 5 20 அப்படின்னு வந்துடுங்களா? அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன, 15 டிகிரி. அப்போது எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. முதல் கோணம் என்னது, 3xங்களா? அப்போ 3 × 15 டிகிரி, 3 × 15 45 டிகிரி. அடுத்து ரெண்டாவது கோணம் என்ன, 5x. அப்போ 5 × 15 டிகிரி என்ன அப்படின்னா 75 டிகிரி. மூன்றாவது கோணம் என்ன, 4x. அப்போ 4 × 15 டிகிரி = 60 டிகிரி. ஸோ தேர்ஃபோர் எனவே கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, 3 கோணங்கள் என்னன்னு கேட்டிருந்தாங்களா? தேர்ஃபோர் 3 கோணங்கள் 45 டிகிரி, 75 டிகிரி, 60 டிகிரி ஆகும். இதுதான் சரியான விடை. அடுத்து 42வது கேள்வி பார்க்கலாம். அடுத்து 42வது கேள்வியில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கோணம் இசட்டின் மதிப்பு காண்க. இசட்டோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா? நமக்கு இசட்டோட மதிப்பு வேணும் அப்படின்னா, ஆனால் இங்கே வெளிக்கோணம் கொடுத்துட்டாங்க, 135 டிகிரி அப்படிங்கிற வெளிக்கோணம் கொடுத்துட்டாங்களா? அப்போது வெளிக்கோணம் தெரியணும் அப்படின்னா 2 உள்ள எதிர்கோணங்களின் கூடுதல் நம்ம எழுதுவாங்களா? அப்போ ஃபார்முலா எழுதிக்கிறோம். வெளிக்கோணம் = ஃபார்முலா என்ன, ஏன்னா ஒரு உள்ள எதிர்கோணம் தான் கண்டுபிடிக்கணும். 2 உள் எதிர் கோணங்களின் கூடுதல், 2 உள்ள எதிர் கோணங்களின் கூடுதல் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வெளிக்கோணம் கிடச்சிருங்களா? இங்கே வெளிக்கோணம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 135 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 135 = ஒரு உட்கோணம் 40 டிகிரி, இன்னொன்று என்னது இசட்டுங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இசட்டோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 130 டிகிரி மைனஸ் +40 ஈக்குவலுக்கு இந்த நம்ம தான் என்ன ஆகிடும், -40 ஆயிரும். அப்போ 135ல் 40 கழிக்கணும். 5ல் 0 போயிடுச்சுன்னா 5, ஸோ 13ல் 4 போயிடுச்சுன்னா மீதி என்னது 9. அப்போ 95 டிகிரி = இசட்னு வரும். தேர்ஃபோர் இசட் = என்னது, 95 டிகிரி. அப்போ இசட்டோட மதிப்பு என்ன, 95 டிகிரி. அடுத்து 43வது கேள்வி பார்க்கலாம். ஸோ அடுத்து 43வது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள
படத்தில் எக்ஸின் மதிப்பு காண்க. ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்களா? அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது இதுதான். அப்போது இது என்னது வெளிக்கோணம். அப்போ வெளிக்கோணம் வேணும் அப்படின்னா உள்ள எதிர்கோணங்கள் இந்த கோணமும் சிங்கிற கோணமும் பிங்கிற கோணத்தோட கூடுதல் கண்டுபிடிச்சா கிடச்சிருங்களா? ஆனால் இங்கே என்ன பண்ணல, பிங்கிற கோணத்தோட கோணம் கொடுக்கல. அப்போ அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஆங்கிள் சிபிடி அப்படின்னா என்னதுன்னா ஃபஸ்ட்டு இந்த சிபிடி எடுத்துக்கிறோம் ப்ளஸ் ஆங்கிள் டிபிஏ. டிபிஏன்னு இது டி, இது பி, இது ஏ. ஸோ இப்படி வரும்போது இதோட மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா 180. இது ரெண்டும் 180 டிகிரிக்கு சமமாக இருக்கும். ஆங்கிள் சிபிடியோட மதிப்பு கொடுக்கல, ஆனால் ஆங்கிள் டிபிஏவோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, 128 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அதை போட்டுக்கலாம். அப்போ ஆங்கிள் சிபிடியோட மதிப்பு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், சென்டராக இருக்கோ என்னது அதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னு அர்த்தம். அப்போ பியோட மதிப்பு தான் வேணும் நமக்கு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் 128 ஈக்குவலுக்கு அந்தாண்ட போச்சுன்னா என்ன ஆகும், மைனஸ் 128 ஆயிரும். அப்போ 180 128 கழிக்கிறோம். இது 10 ஆகிடுவாங்க, இவங்க 7 ஆகிடுவாங்களா? 10ல் 8 போச்சுன்னா மீதி 2, 7ல் 2 போச்சுன்னா மீதி 5. அப்போ தேர்ஃபோர் ஆங்கிள் சிபிடி ஈக்குவல் டு 52 டிகிரிங்களா? அப்போ என்னாச்சு, இது பியோட மதிப்பு 52 டிகிரின்னு கிடச்சிருச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், வெளிக்கோணம் எக்ஸ் கண்டுபிடிக்கணுங்களா? அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, வெளிக்கோணம் ஈக்குவல் டு 2 உள் எதிர் கோணங்களின் கூடுதல். ஸோ வெளிக்கோணம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 உள்ளெதிர் கோணங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணுங்களா? ஸோ 2 உள்ளெதிர் கோணங்களின் கூடுதல் என்னன்னு பாருங்களேன். இங்கே வந்து என்ன இருக்குது, 100ன்னு இருக்குது, இன்னொன்று என்னது 52ங்களா? அப்போ 100ஐயும் 52ஐயும் கூட்ட போகிறோம். அப்போ என்ன ஆகும், 100 + 52 டிகிரி. அப்போ 100 52 கூட்டினா என்ன வரும், 152 டிகிரி. தேர்ஃபோர் வெளிக்கோணம் தானே கேட்டாங்க. அப்போ தேர்ஃபோர் வெளிக்கோணம் ஈக்குவல் டு 152 டிகிரி தான் சரியான விடை. இதுதான் என்னது எக்ஸோட மதிப்பு 152 டிகிரி. ஸோ இந்த சம்ஸ்லாம்